Good morning, brothers and sisters and friends. Happy to see everyone. Somewhere I feel like quite some time, after long time, the feeling of after long time, meeting and greeting, having a worship. Amen. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. எனக்கு ஏதோ வெகு நாளைக்கு பிறகாக வந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்றா கூடிய இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தித்திருக்கின்றோம். Yeah, the moment we entered this hall morning 10:30, the AC was not there and no lights. Everybody shocked. Oh, no AC. How are we going to survive in the hall? That's a feeling. We just more worried about the AC. இந்த காலையில் இந்த ஆராதனையில் அடியெடுத்து வைக்கிற பொழுது இங்கே கரண்ட் இல்லை, ஏசி இல்லை, மெயினாக அங்கே அந்த லைட் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்க போகின்றோம், அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு கவலைப்படக்கூடியவங்களாக இருக்கின்றோம். But anyway, praise God, the power came, so we are having wonderful time sitting in the hall in the hot summer. Praise God. ஆனாலும் கூட கரண்ட் வந்து விட்டது. அற்புதமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆராதனை கொடுத்ததுக்காக. இந்த அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய செய்தியை கேட்பதற்கு தேவனுக்கே நன்றி. Amen. So I just want to make of course introduce Menaka, who got baptized last week. Just please stand up, sister. இந்த நேரத்தில் கூட மேனகா சகோதரியை எழுந்துக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவங்க கடந்த வாரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் வரவேற்கலாம். அவங்க கூட ஃபெலோஷிப் பண்ணுங்க. அவங்க பார்ட் ஆஃப் ஜெமினி ஜோன் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் அவங்களுடைய சன் டாட்டர் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. தேர் ஆல்சோ ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடிங் த பைபிள். Pray that they all will make it. They will accept Jesus as their Lord and Savior. அவங்க கூட இருக்கின்றாங்க. அவங்கள நீங்கள் அவங்க குடும்பமே தேவனுக்குள்ளாய் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்காக அவங்கள நீங்கள் அதாவது அந்யுன்யத்தில் அவங்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். Amen. And also just want to make an announcement. We have Isaac Surya. இல்லை நான் என்ன சொல்லன்னு தெரியாமல் கை தட்டி, நீங்கள் கை தட்டதால அவர் பயந்து உட்காந்துட்டாரு. Please. Not getting married. Who's that? No, he's already married actually. Okay. So, I know Isaac Surya and we know his family, Ganesh and Selvi, Satya. As a family, they really serve the Lord and they really give their best. In wherever you see, always see them serving. நான் பார்க்கிற பொழுது ஐசாக் மற்றும் அவங்களுடைய தகப்பனார் கணேஷ் அப்புறம் அவங்க அம்மா செல்விய குடும்பமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். And he had a desire to do full time ministry. அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஐசாக் ஒரு வாஞ்சை இருந்தது, நான் முழு நேர ஊழியத்தில் பங்கெடுத்து நான் இருக்க போகின்றேன் என்று. So he was asking for quite some time and we had a training part last 1 month. And tomorrow onwards, he will be moving away from South region and he will be part of West region and he will be supporting the singles and campus ministry in West region. அது மாத்திரமல்ல, அவர் கடந்த ஒரு மாதமாக அவருக்கு இந்த முழு நேர ஊழியத்தில் அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருந்தோம். அதனால் அவங்க வெஸ்ட் ரீஜன் போகிறார். அங்கே இருக்கின்ற அங்கே கேம்பஸ் மற்றும் அந்த ஊழியத்தில் அவர் பங்கெடுத்து அங்கே போகிறார். Yeah, so in campus ministry, of course, we will be missing Isaac Surya. என்னுடைய பையன் காலைல வரும்போது கேட்டேன், ஐசக் அண்ணா இன்னைக்கு வருவாங்களா? அவங்க யார் வராங்களும் பிரச்சனை இல்லை, ஐசக் வர்றதா? ஓகே, அப்போ நான் வரேன். That's how he connects with kids so much. He has a great heart and I pray that God will use him amazingly. But we will be missing him in South. சிங்கிங்கில் ஒருத்தர், நம்ம ஏற்கனவே சிங்கிங்கில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஒன் மோர் பர்சன் வில் பி மிஸ்ஸிங் ஃப்ரம் சிங்கிங். இஃப் யூ ஃபீல் லைக் யூ ஹாவ் அ கிரேட் டேலண்ட், கிஃப்டட், and you feel like you can sing, please contact Victor, Liz and the singing team. We need your help. So we'll be missing her. So Isaac, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், அவர் என்கரேஜ் பண்ணுங்க. So tomorrow onwards he'll be part of West region. We'll happily will send him. ஸோ அவர் இந்த அவர் பாடற் குழுவில் இருக்கின்றார். கண்டிப்பாக அது மாத்திரமல்ல, நாம் கல்லூரி அந்த ஊழியத்திலும் இருக்கின்றாரு. கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண போகின்றோம். அவர் வெஸ்ட் ரீஜன் போகின்றாரு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் ஐசக் சகோதரர். நீங்க நாளையில இருந்து அங்க போய் அந்த ஊழியத்தை அவர் பங்கெடுத்து கொண்டு நடத்த போகின்றார். Amen. So today we're going to learn something from the book of Revelation. இன்றைக்கு கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகின்றோம். And one particular church we're going to read something when Jesus
want to communicate something to one particular church. So we're going to read that passage and we're going to see how we need to practice and what is something that we can learn from the passage. இயேசுவானவர் கூட அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சபைக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அந்த முக்கியமான ஒரு சபையை குறித்து நாம் பார்த்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த போகின்றோம். The church name called Pergamum. அந்த சபையினுடைய பெயர் என்னவென்றால் பெர்கமம் என்ற ஒரு பெயராக இருக்கின்றது. Or we can say even Pergamo also. இல்லாட்டி பெர்கபோ என்று அதற்கு பெயரும் அதுக்கு இருக்கின்றது, அப்படியும் அழைக்கலாம். So we're going to read from Revelation chapter 2 verses 12 to 17. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12 to 17 வசனம் முடிய வாசிக்க போகின்றோம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில், பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உனக்கு உள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கின்றேன். ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிற்கொலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குடிக்கல்லையும் அதன் கல்லின் மேல் எழுதப்பட்ட அதை பெறுகிறவேன் என்று வேறொருவனும் அறியக்கூடாதமாயிருக்கிற புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று இருக்கிறது. ஆமென். Amen. So we're going to focus on this passage today. The entire message will be focused on this particular passage. இன்றைய தினத்தில் நாம் இந்த வசனத்தை குறித்து தான் அதிகமாக கற்றுக்கொள்ள போகின்றோம். The word Pergamum means marriage. இந்த வார்த்தை பெர்கமம் இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கிறது என்றால் திருமணம் என்ற ஒரு அர்த்தமா இருக்கின்றது. We all know when we became disciple, we believe that we married to Jesus or Jesus married us. நாம் ஒரு சீஷராய் மாறின பொழுது நாம் இயேசுவானவர் நம்மளை அவர் திருமணம் செய்தவராய் இருக்கிறார். Jesus is my husband. நாம் சொல்லலாம் இயேசுவானவர் தான் எனக்கு கணவராய் இருக்கின்றார். It is difficult for brothers to communicate. Of course, Jesus is my husband. அது சகோதரர்களுக்கு கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்குது. எப்படி இதை நான் சொல்லுகிறது என்றது, இயேசுவானவர் எனக்கு கணவராக இருக்கிறார் என்று. For sisters it is maybe quite easy. I know my earthly husband, he is my heavenly husband. We can say I have husband, of course. ஆனால் சகோதரர்களுக்கு இது அந்த அளவு கஷ்டம் இல்லை. ஏனென்றால் இந்த உலக சரீரபூர்வமான கணவர் என்னுடைய கணவர் இருக்கின்றார், ஆனால் ஆவிக்குரிய கணவர் இயேசுவானவர் என்று சொல்லலாம். For brothers it's difficult. Yes, I have a wife but I have a husband. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு கணவரும் இருக்கிறாரு. ஸோ என்னுடைய கணவர் ஜீசஸ் பைபிள் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. தட்ஸ் வாட் பைபிள் சேஸ். இஸ் மை மணவாளன், அவர் தான் என்னுடைய மணவாளன். ஸோ என்னுடைய மணவாளன் ஜீசஸ் கிரைஸ்ட். சபை அவர் திருமணம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் என்னுடைய மணவாளனாக இருக்கார், என்னுடைய நேசர். இன்னைக்கு ஸ்கிரிப்சரில் படித்தது மாதிரி. ஸோ we going to see the church how married to Jesus, the church that married to Jesus completely drifted away from Jesus. இந்த சபையை பார்க்கிறபோது இந்த சபையானது இயேசுவை திருமணம் செய்த ஒரு சபையா இருக்கின்றது. ஆனால் இந்த வசனத்தில் எப்படி இந்த சபையானது விலகி போனதை குறித்து பார்க்க போகின்றோம். And if you read the background of this particular city, it's definitely a very religious city. Like Pergamum is a religious city. இந்த பர்கமம் இந்த இடமானது இந்த பட்டணமானது முழுக்க மதம் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பட்டணமாய் அமைந்திருந்தது. Pergamum was a university town with a large library of 2 lakhs volumes
of books. It's like the gift given to Cleopatra. So if you know the name Cleopatra, so the it was gifted to her. That is a huge, the largest. This is a library. This is how the building looks like now. இந்த பர்கமம் பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் இந்த கிளியோபட்ரா அவங்களுக்கு ஏறக்குறைய 2 லட்சம் புத்தகங்கள் அங்கே கொடுக்கப்படுறது. இங்கே பார்க்கின்ற படம் தான் அதில் அந்த நூலகமாக இருக்கின்றது. 2 lakhs volume means like it is huge, it's large in those days if you compare. Now we have books, but those days we don't have books. அதாவது 2 லட்சம் இந்த பதிப்பகம் புத்தகங்கள் இருக்கின்றது என்றால் மிக மிக மிகுதியான ஒரு காரியமாக இருக்கின்றது. இப்பொழுது நம்மளுக்கு புத்தகங்கள் இருக்கின்றது, ஆனால் அந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் இல்லை, அது வேற விதமாக இருந்தது. 2 லட்சம் என்றது மிக மிக மிகுதியாக இருந்தது. And Pergamum, the Pergamos, the word also came from the word parchment. Parchment means is a leather skin. They will write it on the leather skin. இந்த பெர்கமம் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதாவது பார்ச்மோன் அதுக்கு என்னவென்றால் தோலில் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தோலில் எப்படி எழுதக்கூடியவர்கள், அதுதான் அது அர்த்தமாக இருக்கின்றது. And also it is the medical center for the ancient world. அது மாத்திரமல்ல, இந்த ஏன்ஷியன்ட்ல அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மருத்துவ ரீதியான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு பட்டணமாக அது அமைந்தது. Medical school located in the temple and the medical school it was located in the same campus. அந்த இடத்துல பார்க்கிற பொழுது இந்த ஒரு கோவிலும் சரி, அது மாத்திரமல்ல இந்த மருத்துவம் ரீதியான இந்த காரியமும் ஒரே ஒரு மைய பகுதியாக ஒரே இடத்துல இருந்ததை நாம் பார்க்கலாம். And the temple was filled with snakes. அது மாத்திரமல்ல, இந்த கோயில்கள் எது நிரம்பி இருந்தது என்றால் பாம்புகளால் அது நிரம்பி இருந்தது. And people also believe that if I am sick, I need to go to the temple, I need to stay in the temple, in the floor, I have to lie down on the floor and spend the night there. If a snake crawled across them during their stay, they consider themselves healed. அதாவது அந்த பட்டணத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த படத்தில் யாருக்காவது உடல்நலை சரியில்லாமல் இருந்தது என்றால் உடனே அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலை படுத்துக்கொள்வார்கள் இரவு முழுவதுமாக. அவர்கள் படுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் பாம்புகள் அவர்கள் மேலே ஏறி போனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் குணப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய மத்தியில் இருந்தது. And also every citizen in that particular country, once in a year, they have to go to the temple of Caesar. The emperor temple. They have to go, they have to burn incense and tell Caesar is God. That's how they have to pronounce every year. Otherwise their citizenship will be cancelled, they'll be put to death. அது மாத்திரமல்ல, அந்த பெர்கமம் பட்டணத்தில் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால் ஒவ்வொரு வருடமும் எல்லா அந்த பெர்கமம் குடிமகன்களும் அவர்கள் இந்த சீசர் என்ற ஆலயத்துக்கு போக வேண்டும். போகி அங்கே இருக்கின்ற பலிபீடத்தில் தூபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். அவர்கள் அந்த தூபங்களை ஏற்றி வழிபடுகிற பொழுது சீசர் தான் கடவுள் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய குடி உரிமை ரத்தாகிவிடும். They will be put to death. அது மாத்திரமல்ல, அவர்களை சாகடித்து விடுவார்கள். மரணத்துக்கு எதுவான காரியத்தை போட்டு விடுவார்கள். அது வழக்கத்தில் இல்லை, இது கட்டளையா இருந்தது. எம்பரருடைய ஆர்டர், கமாண்ட். இது ஏதோ ஒரு வழக்கம் அல்ல, இது கட்டளைகளாய் அவர் சொல்லி அந்த இடத்துல இருந்தது. That is why if you read the passage, verse 13, you read verse 13, when Jesus addressing to the Pergamum church, he says, I know where you live, where Satan has his throne. I know where you live. இங்கே வசனம் 13 நாம் வாசித்தோம் அல்லவா, அங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே இருக்கின்ற சபைக்கு எனக்கு தெரியும் நீங்கள் வாழ்கின்ற இடத்துல சாத்தானுடைய ஆலயமும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் படித்திருக்கின்றோம். Yet you remain true to my name. இருந்தாலும் என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக உண்மை உள்ளவர்களாய் இருந்தீர்கள். You were and also this says, the city where Satan lives. That's what the verse 13, mentioned here. I know the city where Satan lives, literally lives. Your Christian life is costly.
அதாவது அந்த பட்டணத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்துல சாத்தானும் அவன் வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றான், அந்த இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றீர்கள், இருந்தாலும் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். I mean, this is the image. If you have seen Gladiator movie or the old ancient movie, this is where people watch. They will send lion, tigers to kill people. That is the entertainment for them. If anybody, like later Roman times, the cross came. Before the cross, it was like they will put them in fire and they will burn them alive, or they will put them in the theater. People will be watching, 10,000, 20,000 people will be watching from the gallery, and the lion, they will send the prisoner. The lion will kill. It is entertainment form. That's how they enjoy. அந்த பழங்காலத்தில் ஆம்பி தியேட்டர் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரங்கம் இருக்கும். அந்த அரங்கத்தில் இந்த மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு என்னவென்றால், அங்கே இருக்கின்ற பிடிக்காத நபர்களை அவர்கள் சிங்கத்தை ஏவி விட்டு கொலை செய்வார்கள். அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார்கள். அதன் பின்பாக ரோமர் ஆட்சி காலத்தில் தான் இந்த சிலுவைகள்லாம் வந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மக்களை இருக்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு களியாட்டத்தில் பொழுதுபோக்கத்தில் அவர்கள் கண்காட்சிகளாக இருந்தார்கள் அவர்கள். That's the reason Jesus saying, I know where you live, where Satan as is thrown, and also city where Satan lives. When Jesus addressing to the Pergamum church, exactly the struggle what they go through. இந்த இயேசுவானவர் இந்த பெர்கமும் சபைக்கு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழுகின்ற இடத்துல தான் சாத்தானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களை போயிருக்கிறார்கள் என்பது நன்றாக இயேசுவானவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம், நீங்கள் இருக்கிற இடத்துல தான் சாத்தானும் அவனுடைய ஆலயம் இருந்து கொண்டு இருக்கிறது சொல்லிக் கொண்டு இருக்கின்றான். And verse 12, if you read, to the angel of the church in Pergamum write, these are the words of him who has the sharp double-edged sword. வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 வாசிக்கிற பொழுது, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. What Jesus was trying to communicate here? இங்க இயேசுவானவர் எதை சொல்ல விரும்புகிறார், எதை அவர்களுக்கு சொல்ல அவர் விருப்பம் அடைகிறார்? What is the reason he is communicating? You know what? The one who has a sharp double-edged sword speaking to you. அவர் சொல்லுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைகிறவராய் பேசுகிறதாவது அப்படியாய் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? என்ன கம்யூனிகேட் பண்ண வரார் அந்த சர்ச்சுக்கு? The one who has a sharp and double-edged sword. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வைத்திருக்கிற நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கம்யூனிகேட் பண்ண வரார் அந்த சர்ச்சுக்கு? What God is trying to say, I am the double-edged sword. I am trying to say to this church, what is trying to communicate to the church? I have the word, okay? I have the authority, I have the word. எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, நான் தான் வார்த்தையாக இருக்கிறேன் என்ற காரியத்தை சொல்லுகிறார். Okay. Okay, எச்சரிக்கையா இருங்க, I'm going to deal with you அப்படின்னு சொல்றாரா? Okay. Okay, I will judge according to the scriptures, according to the Bible standard. வசனத்துடைய ஸ்டாண்டர்டில் நான் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, எஸ், 12 o'clock ப்ரேயரா? ஓகே, ஜூன் மந்தோடு முடிஞ்சிச்சு இல்லை அது? ஓகே, தேங்க்ஸ் ரமணி. ஓகே, கிரேட். அந்த அலாம் நீங்கள் ப்ரே பண்ணுற வரைக்கும் விடாதுன்னு நினைக்கிறேன், அதை எடுத்து ஆஃப் பண்ண. ஓகே, ஸோ Jesus is saying, what? I have the word with me, living word. The world will never, go away. I'm going to deal with you with the word. I'm going to speak to you with my word. I'm going to talk to you with the holy scriptures. I'm going to confront you with the scriptures. I'm going to encourage you with my scriptures. I'm going to, give you comfort. I'm going to give you direction. I'm going to rebuke you, challenge you with the scriptures. Make sure it's going to cut. Just be prepared. இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியமானது,
அந்த வார்த்தை என்னிடத்தில் இருக்கின்றது, நானே வார்த்தையாக இருக்கின்றேன், அந்த வார்த்தையின் மூலமாக தான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன், உங்களை நான் அதிகமாக ஏதாவது தவறு செய்கிற போது அந்த வார்த்தை தான் உங்களை அது மாற்றப் போகின்றது. அது மாத்திரமல்ல, உங்களை முழுவதுமாக மகிழ்ச்சியான காரியங்களை கொண்டு வர போகின்றது. பிரச்சனைக்குள்ளான நேரங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு உபயோகப்படுத்த போகின்றது. அந்த வார்த்தை நான் உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது தவறு செய்கிற பொழுது இந்த வார்த்தைக்கு நேராக நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு நேராக வெளிப்படையாக காரியங்களை தெரிவிக்கப் போகின்றது. இப்படி அநேக விஷயங்களை அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் தான் அந்த வார்த்தையாக இருக்கின்றேன், அந்த வார்த்தை என்னிடத்தில் இருக்கின்றது என்ற காரியங்களை சொல்லுகிறார். And we're going to see 3 things today. இந்த நேரத்தில் கூட 3 விஷயத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க போகின்றோம். The first one, the words of commendation. இந்த முதலாவது தலைப்பு என்னவென்றால் words of commendation, அதாவது பாராட்டின் வார்த்தைகள். அதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். We read that, I know where you live, where Satan has his throne, yet you remain true to my name. ஆனால் சொல்லுகிற அந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது, நீங்கள் வாழ்கின்ற வாசம் பண்ணுகிற இடத்துல தான் சாத்தானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், இருந்தாலும் கூட என்னிடத்துல நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உற்சாகமுடைய ஒரு வார்த்தைகளை இயேசுவானவர் சொல்லுகிறார். I know means it's like talks about authority. Nothing is hidden in my eyes. There is so much meaning the word I know everything. இயேசுவானவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும். அதாவது வெளியரங்கமாக எதற்கு இடையூறுகளும் இல்லாமல் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக தெரியும். You can't hide me, you can't hide anything to me. Nothing is hidden. Everything is clear. I can see things clearly. I know completely what you're going through. I know everything. That is what it communicates. I have the authority. I have the power. I am the Alpha and Omega. I am the beginning. I am the end. I know when it starts. I know when it's going to end. I know when it's going to begin. I know when I'm going to conclude. I have the power. I know everything. இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு மறைவான காரியங்களும் அது மறைக்கப்படுவது கிடையாது. இயேசுவானவர் பார்க்கிற பொழுது எல்லாமே வெளியரங்கமாக அவருக்கு தெரிகின்றது. அவர் சொல்லுகிறார், நான் தான் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கின்றேன், எனக்கே நான் தான் முடிவுமாக இருக்கின்றேன், நான் தான் அதற்கு தொடக்கமாக இருக்கின்றேன், எனக்கு நன்றாக தெரியும், எல்லாமே தெரியும் என்பதை அவர் ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். And Jesus knows what your struggle is. He knows your strength. He knows your weakness. He knows your marriage. You know about your parenting. Jesus knows everything. The struggle that you go through, the pain that you go through, the struggle, the temptation. Jesus knows everything. இயேசுவானவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வெளியரங்கமாக அவருக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை போய்கொண்டு இருக்கிறீர்கள், எப்படியா நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து நன்றாக தெரியும். நீங்கள் எப்படி குழந்தைகளை பராமரிக்கிறீர்கள், உங்களுடைய சோர்வான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக தெள்ள தெளிவாக அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். வேற யாராவது ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன நினைப்போம்? ஸ்பெஷலாக அந்த கேம்பஸ்ஸு யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசும்போது, ஐயோ என்னை பற்றி ஏதோ சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, ஒரு ஃபியர் வரும். ஐ நோ மேன், ஐ நோ பிரதர், ஐ நோ சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை பற்றி ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு விதமான பதட்டம், பயம் வரும். பட் காட் சொல்லும்போது, ஐ நோ எவ்ரிதிங். I know your pain, I know your sin, I know your struggles. அப்படி சொல்லும்போது there is a hope. இப்போ சந்திரா என்கிட்ட ஐ நோ டில்லி பாபு உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதட்டம், பயம் வரும். ஆனால் காட் சொல்லும்போது எந்த பயம் பதட்டமே வராது. அப்போ இவருக்கு எல்லாமே தெரியும், அப்போது அவர் என்னை பார்த்துப்பார், ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப்பு தான் காட் இஸ் கிவிங் டு அஸ். ஐ நோ எவ்ரிதிங். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இன்றைக்கி சர்ச் சர்வீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு ஜீசஸ்க்கு தெரியும் இல்லையா? என்ன ஸ்ட்ரகிள் உங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பெயின் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் மென்டலி நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கிறீங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. யூ ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரகிள் யூ கோ த்ரூ. எனக்கு எல்லாமே தெரியாது. பட் பைபிள் சேஸ் காட் நோஸ் எவ்ரிதிங். எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் டிசைப்பிளாக இருக்கீங்கன்றது காடுக்கு தெரியும். அது இங்கே இருக்கிற யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணவே தேவையில்லை. வி டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் டு பீப்புள்.
I'm here as a disciple because of Jesus. Because Jesus married me, I married to Christ. He is my Manavalan. I need to be truthful to Jesus. That is the commendation. Jesus saying, you know what? You remain true to my name. I am proud of you. That is what it communicates. இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம் யார் என்றால் இயேசுவானவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறோம். நம்மளுடைய மனவாளன் கிறிஸ்துவாய் இருக்கின்றார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்னிடத்துல உண்மை உள்ளவராக இருந்தீர் என்று இந்த வசனம் ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாய் இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம். And the word yet you remain true to my name, reminds that every year every citizen has to go before this temple of Caesar and pronounce Caesar is God. There are many Christians denied and they were persecuted. அந்த பட்டணத்தில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வருடமும் அந்த சீசர் அவரிடத்தில் சென்று, அந்த ஆலயத்துக்கு சென்று சீசர் தான் கடவுள் என்று அதை அறிக்கையிட வேண்டும். அது அநேக கிறிஸ்துவர்கள் அதை செய்யாமல் மறுதளித்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். And also the verse talks about, you did not renounce your faith in me, even in the days of Antipas. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது ஆன்டிபாஸ் இருக்கிற நாட்களில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் மறுதளிக்கவில்லை. My faithful witness, he was called as faithful witness, who was put to death in your city where Satan lives. He died, and he died as a faithful witness for Christ. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லுகிறார், அவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நபராக இருந்தும் கூட அவர் சாட்சியாக கொலை செய்யப்பட்டார். அந்த சாட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Do you know how Antipas was killed? உங்களுக்கு தெரியுமா எப்படி இந்த ஆன்டிபாஸ் எப்படி அவர் மரிச்சார் என்று தெரியுமா? இப்படிதான். If you have seen Discovery Channel or History அப்படின்னு ஒரு சேனல்ல பைபிள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா you will see this. This is how he was put to death. brass bull, அதாவது வெண்கலத்தினால் ஆன ஒரு மாடினுடைய வடிவத்தில் இருக்கும். ஓகே, ஸோ உயிரோடு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலே டாப் இருக்கு இல்லையா, அந்த மேல் மூடி, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் அவரை போட்டுட்டு இதை டோரை என்ன பண்ணிடுவாங்க, அந்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே கீழே நெருப்பு வச்சுருவாங்க. நெருப்பு வச்சதுக்கு அப்புறமா அந்த வாய் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும். கேன் யூ see the horn here? ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு துடிச்சு இறப்பார். கத்தி இமேஜின் அதில் யூல் பி ரோஸ்டட் இல்லையா. அந்த மாதிரி இறக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சவுண்ட் வரும், சத்தமான ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் இங்கேருந்து வரும்போது இங்கே வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அந்த உயிரோடு இருக்கிற ஒரு மாடு கத்துனா எப்படி சவுண்டு வரும், அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீமிங் சவுண்ட், அதை they will hear, அதை அவங்க கேட்பாங்க. This is how Antipas was killed. Imagine this kind of death. இப்போ புரியுதா ஜீசஸ் ஏன் இந்த வேர்ஸ் சொல்றாரு? I know where you live. I know your Christian life is difficult. I know it is very challenging to be a disciple, but still you are very faithful. அப்படின்னு பாராட்டுறார். இதற்காக தான் சொல்லியிருக்கிறார், இந்த இயேசுவானவர் அந்த ஆன்டிபாஸை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பது பார்க்க முடிகிறது. அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதாவது எம்பரரை போய் வழிபடணும், அப்படி இல்லை என்றால் அவர் கொல்லப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஆன்டிபாஸும் அப்படி தான் அவர் கொல்லப்பட்டார். கஷ்டமான ஒரு இதில் இப்படி மாடுகளை அடைச்சி அவர் ரத்த சாட்சியாய் மரித்தார் அவர். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய பேர் மெனி இயர்ஸாக டிசைபிள்ஸாக இருக்கிறோம், நிறைய வருஷங்களாக டிசைபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம சர்ச் விட்டு போயிருக்கலாம், காடை விட்டு போயிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஒரு டிசிஷனில் உறுதியாக இருக்கிறீங்க, ஐ ஷுட் நெவர் லீவ் காட். நான் தேவனை விட்டு போகக்கூடாது. நான் டிசைபிள் ஆகும்போதே இங்கே நிறைய பேர் டிசைபிளாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீங்க. நாட் லைக் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக, நான் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது, எந்த கவலையுமே இல்லாமல் நான் இருக்கிறேன் அப்படின்றதுனால இல்லை. நிறைய பேர் நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் ஜீசஸ், நாட் சர்ச் ஆர் எனிபடி லீடர், சபை தலைவர், அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஐ லவ் காட், ஐ லவ் ஜீசஸ். அந்த விஷயம் ஜீசஸ்க்கு தெரியும். ஸ்டே ஃபெய்த்ஃபுல் டில் த வெரி எண்ட். இமேஜின் இந்த மாதிரி ஒரு இடத்துல டிசைபிளாக வாழ்கிறது கஷ்டமா இல்லை ஈஸியா?
அதுதான் ஜீசஸ் சொல்றார், I know your life is like where Satan lives. Your life is not easy. நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a cheap Christian life. It's a costly life because Jesus himself died for us. He gave his life, the costliest life I'm living, the life given by Jesus. So I need to be grateful. நாம் வாழுகிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையானது மிக மிக விலையேறப்பெற்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசுவானவரை நம்மளுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவராக இருக்கின்றார். ஆதலால் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை அவர் கொடுத்த வாழ்க்கை விலையேறப்பெற்ற ஒரு வாழ்க்கையாய் நாம் இருக்கின்றது. And the Pergamum church, we'll read the second one, the words of confrontation. இரண்டாவது காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம், அதாவது கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள். We'll read verse 14 to 16. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14 முதல் 16 நாம் வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலோமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மனஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். Amen. Nevertheless, I have few things against you. ஆனாலும் கூட சில காரியங்களை குறித்து எனக்கு வருத்தம் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். And of course, Jesus, if he writes to the south region, imagine Jesus writing a mail to the south region. Of course, he will appreciate a lot of things, right? He will notice a lot of things. I know அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயம்லாம் ஜீசஸ் அப்ரிஷியேட் பண்ணுவார்? வேர்ட்ஸ் ஆஃப் கமெண்டேஷன், பாராட்டுக்கள். என்ன பாராட்டு கொடுப்பாரு? இமேஜின் இஸ் ரைட்டிங் லெட்டர் டு சவுத் ரீஜன். ஃபெலோஷிப், வெரி கிவிங், ஃபெலோஷிப், அந்யோன்யம் கொடுக்குறவங்களா இருக்கிறீங்க. லவ்விங் ஈச் அதர், ஒருத்தர் அன்பு செய்கிறீங்க. Bringing new friends, praise God for that. Obedient to the scriptures, great. I'm glad if Jesus recognize all these things. இது எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து நீங்க சொன்னதெல்லாம் பாராட்டினார்னா awesome. Here the words of confrontation, சில கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள் சொல்ல. I have few things against you. There are few things. என்ன few things? நீங்க என்ன பண்றீங்க? விக்கிரகங்கள் விஷயம். Because the city was religious temple. Religious city. நிறைய டெம்பிள் நிறைந்த ஒரு சிட்டியா இருக்கு அந்த சிட்டி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, you are not only idol worship என்கரேஜ் பண்றது மட்டும் இல்ல, என்ன பண்றீங்க, அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டோட கனெக்ஷன் இங்க கொண்டு வராங்க இல்லையா? the prophet பாலாம் அவருடைய உபதேசங்கள் என்ன பண்ணார் அவரு? மோபாய்ஸ் விமனை இஸ்ரேலைட்ஸ் கேம்ப்ல அனுப்பி இஸ்ரேலைட்ஸ் செக்ஷுவல் இமாரல் சின் செய்யறதுக்கு காரணமா ஆனார். அதனால 24,000 people died because of the curse, the sin, and he also was killed. God destroyed him. Here, that's what Jesus trying. You know what? I noticed something. I have few things against you. சில காரியங்கள் எனக்கு விரோதமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். That means the false teaching, the wrong teaching, the wrong principles. The church that married to Jesus now ready to marry the world. இயேசுவை திருமணம் செஞ்சின சபை என்ன பண்ணுது? இப்போ உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம மேரேஜ் டைமில் அஃப்கோர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கும்போது அந்த லவ், அந்த கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் போக போக உங்கள் மேரேஜ் ப்ராப்ளத்தை உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் உட்கார மாட்டோம், பேசிக்க மாட்டோம், முகத்திலே தெரியும். இது எவிடெண்ட்டாக இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் கூட எனக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன் நான்? அது எனக்கு தெரியும் வெளிப்படையாக. யூஸ் மை ஹஸ்பண்ட் ஜீசஸ். அவர் கூட எனக்கு ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னுடைய கிறிஸ்டியன் லைஃப் எவிடெண்ட்டாக தெரியும். உங்கள் மேரேஜில் ப்ராப்ளம் வந்ததுன்னா ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை, உங்கள் பசங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. பிகாஸ் நிறைய கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சர்ன்ட் அபவுட் தேர் பேரண்ட்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய மேரேஜ், கன்சர்னிங் தெம். எவ்வளோ மெச்சூராக யோசிக்கிறாங்க. அவங்க ஏஜில் நான் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. They are really concerned. They are not complaining.
தேர் கன்சர்ன். எங்கள் பேரண்ட்ஸோட லைஃப்பை பார்த்து எனக்கு கன்சர்னிங்காக இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ அந்த கன்சர்ன் வந்து நீங்களாம் பார்த்துக்கணும். அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஸோ வென் யூ ஹேவ் ப்ராப்ளம், மேரேஜ் ப்ராப்ளம் வரும்போது அது எவிடெண்ட்டாக தெரியும். இங்கே என்ன பண்ணாங்க? ஃபால்ஸ் டீச்சிங். த சர்ச் தட் மேரிட் கிரைஸ்ட் நவ் ரெடி டு மேரி த வேர்ல்ட். We were teaching even the singles and to the campus, don't influence the church with the worldly principles. Have boundaries. You are called to live a righteous, holy life. நேற்று கூட நிறைய டிஸ்கஷன் அதை பற்றி தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நிறைய டைமில் வேர்ல்ட்லி பிரின்சிபல்ஸை சர்ச்குள்ளே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வேர்ல்டில் அதை செய்கிறாங்களே, இங்கே இப்படி இருக்கே, திஸ் இஸ் சர்ச். கிரைஸ்ட் இஸ் மை ஹீரோ. அவர் தான் மாஸ்டர், அவர் தான் ஓனர், அவர் தான் பாஸ், இஸ் அ ஹெட். அப்போ அவர்கிட்ட நான் இருக்கும்போது அவரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கார். வேர்ல்ட்லி, வி ஷுட் நெவர் அலோவ் த வேர்ல்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் த சர்ச். We should influence the world with godly principles and values of Jesus Christ. கிறிஸ்துவனுடைய மதிப்பையும் அந்த தரத்தையும் தான் இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படணும். உலகத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு பொறாமப்படுறதுல எந்த பயனுமே இல்லை. நிறைய டிசைபிள்ஸ் கூட பெரிய சேலஞ்சாக அது இருக்குது. வேர்ல்டை பார்த்து அது ஒரு காம்படிஷனை பார்த்து அந்த ரேஸில் நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க. இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் லைஃப். இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் கிறிஸ்டியன் வேல்யூஸ். இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் டிசைபிள்ஷிப் லைஃப். உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அது கிறிஸ்துவ தரத்தையுமே அது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். இங்கே ஜீசஸ் அதான் சொல்கிறார் மறுபடியும் verse 15. Likewise you also have those who hold to the teaching of the Nicolaitans. Okay, Nicolaitans அதாவது நிக்கோலியர்களுடைய போதகத்தை, that means false teaching. அந்த நிக்கோலைட்டன்ஸ் யாருன்னா இன்னொரு ரிலீஜியன். ஜீசஸ் நீங்கள் சண்டே ஏன் வர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் ஸ்லிப்பர் போட்டு சர்வீஸ்குள்ளே வரீங்க, நீங்கள் ஏன் கம்யூனியன் இப்படி எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் வர்ஷிப் இப்படி பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க. ரிலீஜியஸான சில மற்ற விஷயங்களை டிசைபிள்ஷிப்பில் என்ன பண்ணிட்டாரு? ஃபால்ஸ் டீச்சிங்கை கொண்டு வந்துட்டார். அதில் டிசைபிள்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, எதை ஃபாலோ பண்ணுறது. ஜீசஸ் சொல்கிற அந்த ஃபால்ஸ் டீச்சிங்கை நான் வெறுக்கிறேன், இதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. verse 16. Repent therefore, otherwise I will soon come to you and will fight against them with the sword of my mouth. இங்க என்ன சொல்றாரு? ஓகே, இல்லாவிட்டால் நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து ஓகே என்னுடைய வாயின் பட்டயத்தால். So if you see the introduction, how Jesus introduced himself, verse 12 படிச்சோம் இல்லையா? The one who has the sharp double-edged sword. That's how God introduced. That's how Jesus introduced himself. Now he's saying, I'm going to deal with you. How I'm going to deal? With the scripture, with the word of my mouth, sword of my mouth. What is there in God's mouth? Scripture. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இருப்பரும் கருக்குள்ள பட்டயத்தால் உன்னை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பேசுவேன். இங்கே சொல்லும்போது என்னுடைய வாயின் பட்டயத்தால் உன்னிடத்தில் பேசுவேன். என்ன இருக்கு அவருடைய வாயில்? வேர்ட் ஆஃப் காட், பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ, ரீட் யோர் பைபிள். லெட் த வேர்ட் ஆஃப் காட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. வசனம் உங்களை மறுரூபமாக்கட்டும். தேர்ட் ஒன், ஃபைனலி, வேர்ட்ஸ் ஆஃப் கன்சோலேஷன். verse 17, we'll read verse 17. Okay, verse 17. நான் மூன்றாவது பார்க்க போகின்றோம் ஆறுதலின் வார்த்தைகள். We'll read 17. Yeah. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17 வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அதன் கல்லின் மேல் எழுதப்பட்டது அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். Amen. What comforting words. The words of consolation. Comforting. You know what? To him who overcomes, I'm going to give some of the hidden manna. What is hidden manna? இங்கே தேவன் சொல்லுகிறார், இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு வருகிற பொழுது நான் மறைவான ஒரு மன்னாவை உங்களிடத்தில் கொடுக்க போகின்றேன். அது மன்னாவா எதை குறிக்கிறது என்பதை இங்கே சொல்லுங்க. What is manna? மன்னாவென்றால் என்ன? It's a food.
அது right? What is hidden? Hidden manna only God knows. It's hidden, it's not revealed. மன்னா என்றால் உணவாக இருக்கின்றது, ஆனால் மறைவான மன்னா என்றால் ஏன்னா மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்த மறைவான மன்னா வென்றால் எதை குறிக்கிறது? It's hidden, it's completely hidden. ஏன்னா அது முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. And the hidden manna means also we can confront Satan. God will give us the strength, power to handle Satan, defeat Satan. அந்த மறைவான மன்னா எதை குறிக்கிறது என்றால் அது இந்த சாத்தானை எதிர்கொள்ள போகின்ற வலிமையும், அது அவனுக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற அவன் எதிர்த்து போராடுகிற வலிமையும், அந்த காரியங்களை எல்லாம் தேவன் கொடுப்பார் என்று அந்த He says, I will also give him a white stone with a name, new name written on it. அது மாத்திரமல்ல, ஒரு வெள்ளை கல்லை கொடுப்பேன், அந்த கல்லில் அந்த நாமம் பொறிக்கப்பட்டிருக்கும். Known only to him who receives it. அந்த நாமம் பொறிக்கப்பட்ட கல்லை யார் அதை பெறுகிறார்களோ அவருக்கு தான் அந்த 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 நாமம் தெரியும், அந்த கல்லை கொடுப்பார். White stone means is very valuable in ancient times. அந்த பழங்காலத்தில் அதாவது அந்த வெள்ளை கல் என்பது மிக மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான விலையேறப்பட்ட ஒரு கல்லாக இருக்கின்றது. In ancient days, to indicate judgment, they will give white stone. White stone means he was free from guilt. He was relieved. Judgment is done. If they don't give white stone, then he will be punished. அந்த காலத்தில் ஏதாவது தண்டனையிலிருந்து விடுபட குற்றவாளி இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக இந்த வெள்ளைக்கல்லை தான் கொடுப்பார்கள். அந்த வெள்ளைக்கல்லானது மிக ஒரு பொக்கிஷமான ஒரு கல்லாக இருக்கின்றது. அந்த வெள்ளைக்கல் அவர்களுக்கு குற்றவாளிக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவான். You need to think about white stone. Think பண்ணும்போதெல்லாம் நீங்க ஜீசஸ் திங்க் பண்ணணும். Replace with Jesus. I will give you white stone சொல்லும்போது think about Jesus. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஜீசஸ் நம்மளை காப்பாற்றிட்டார், ஒயிட் ஸ்டோன் கொடுத்துட்டார். யூ ஆர் நோ மோர் கில்ட். ஐ டுக் அவே ஆல் த கில்ட். உங்களுடைய கில்ட்டெல்லாம் நான் எடுத்துட்டேன், குற்றங்களை நான் எடுத்துட்டேன். யூ ஆர் மை சன், யூ ஆர் ஃப்ரீ. நீ விடுதலை ஆகிவிட்டாய். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த ஒயிட் ஸ்டோன் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த சிட்டிசன்ஷிப். இந்த ஒயிட் ஸ்டோன் கொடுத்தாங்கன்னா அது ஒரு சிட்டிசன்ஷிப். ஓகே, க்ரீன் கார்டு மாதிரி. அந்த ஏன்ஷியன்ட் டைமில் ஓகே வி பிலாங் டு தி சிட்டி. ஆதார் கார்டு மாதிரி, ரேஷன் கார்டு மாதிரி ஒயிட் ஸ்டோன் இண்டிகேட்ஸ் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இன்னைக்கு நமக்கு எங்கே சிட்டிசன்ஷிப் இருக்கு? குடியுரிமை இந்தியாவில் இல்லை, ஹெவனில். அதுதான் நம்முடைய நிரந்தர வீடு. அந்த சிட்டிசன்ஷிப் யார் கொடுத்தா? ஜீசஸ். அண்ட் ஆல்சோ த ஒயிட் ஸ்டோன் சிம்பிள், அது சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி. வெற்றி, அதாவது ஒரு கிளாடியேட்டர் அந்த மாதிரிலாம் வின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் அவங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்டோன் எழுது யூ ஆர் அ கான்குரர், நீ வெற்றியாளர், வெற்றி பெற்று விட்டாய். ஜீசஸ் அப்படி தான் நமக்கு கொடுத்துருக்கார், வெற்றி பெறக்கூடிய ஒரு லைஃப். அண்ட் ஆல்சோ இட் சேஸ் யூ வில் கெயின் ஆக்சஸ் வித் ஒயிட் ஸ்டோன். யூ ஹாவ் த ஆக்சஸ் டு அட்டெண்ட் எனி ரிச் பீப்புள்ஸ் பார்ட்டி. அந்த டைமில் ஒரு பெரிய நபர்கள் யாருன்னா பார்ட்டி வச்சாங்கன்னா அந்த பார்ட்டி போகணுன்னா we can have that white stone so that we will have the access. இன்னைக்கு நமக்கும் ஹெவன் போகிறதுக்கான ஆக்சஸ் காட் கொடுத்துருக்கார், பரலோகம் போகிறதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காரு தேவன். அண்ட் ஒயிட் ஸ்டோன், அந்த வசனம் நம்ம படித்தோம் இல்லையா, நியூ நேம் ரிட்டன் ஆன் இட். அது யாருக்கு தெரியும்? ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? the one who receives. யாரும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. Imagine if God has to write a new name for you. என்ன நேம் எழுதுவார்? ஆனால் அது ரிசீவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், இப்போ தெரியாது. இட் இஸ் ஹிடன். இமேஜின் வாட் நேம். உங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பை பார்த்து ஒரு நேம் வைக்கணும்னா என்ன நேம் வைப்பார்? ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு இமேஜின் அண்ட் ரைட் தட் நேம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ப்ரே அபவுட் இட், ரைட் அ நேம். வாட் நேம் வில் ஜீசஸ் ரைட்? தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஏசுவுடைய வார்த்தைகளாக இது இருக்குது. நிச்சயமாக அவர் நமக்காக அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுக்க போகிறார். அங்கே ஒரு நேம் நமக்காக எழுதி கொடுக்க போகிறார் நம்ம கையில். இப்போ வேணால் நம்ம கோவிந்து இல்லைன்னா ராமசாமி, குப்புசாமின்னு வச்சுக்கலாம் பேர். நிறைய ரீசன் இருக்கும். ஏன் நம்ம எல்லாருக்கும் பேர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? என் பேருக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்குது. பர்சனலாக கேளுங்க, நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே பேர் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும், ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ், கிங்டம் கிட்ஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பட் ஜீசஸ் நமக்காக ஒரு நேம் எழுதி வச்சிருக்கார். அது யாருக்குமே தெரியாது, ரிசீவ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த நேம் என்ன? வாட் இஸ், எந்த மாதிரியான டிசையர் நேம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? யூ ஜஸ்ட் ரைட் தட் நேம். அந்த நேம்க்கான மீனிங் என்ன? ஒய் யூ வாண்ட் தட் நேம்?
எதுக்காக அந்த நேம் வேணும்னு விரும்புகிறீங்க? ஐ வாண்ட் யூ டு ரைட் தட். ஸோ ஐ ஜஸ்ட் ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ வித் திஸ் 3 கொஸ்டின் டு ரெஃப்ளெக்ட். இந்த 3 கேள்வியை நம்ம வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணலாம் நம்ம இந்த லெசனில். த சர்ச் தட் மேரிட் ஜீசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை மேரேஜ் பண்ண போயிடுச்சு. இந்த சர்ச்சுக்கு இன்னொரு பேர் இருக்குது, காம்ப்ரமைஸ் சர்ச். காம்ப்ரமைஸ் பண்ணி 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 வேர்ல்ட்லி பிரின்சிபல்ஸை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து கிரைஸ்ட் கல்ச்சர் இல்லை, வேர்ல்ட் கல்ச்சர் வந்து இதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. வி சப்போஸ் டு கல்டிவேட் கிரைஸ்ட் கல்ச்சர். நம்ம இங்கே என்ன பண்ணணும்? எந்த கலாச்சாரத்தை கொண்டு வரணும்? வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்படி தான் நடக்குது, அந்த மாதிரி சர்ச்சை நம்ம மாற்றிடலாம். நார்த் இந்தியாவில் சர்ச் இப்படி தான் இருக்குது, அதனால் இப்படி நம்ம மாற்றிடலாம். பெங்களூரில் இப்படி இருக்குது, அதனால் சென்னையில் நாங்கள் இப்படி தான் இருப்போம். சவுத்தில் அப்படி தான் இருக்குது, அதனால் அந்த கல்ச்சர் இப்படி மாற்றி, அப்படி இல்லை. நம்ம இங்கே எல்லாருமே எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ண வந்திருக்கோம்? கிறிஸ்துவனுடைய கல்ச்சர். எந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும்? நீங்கள் எந்த கலாச்சாரத்தை வேணாலும் பின்பற்றுங்க, ஆனால் கிறிஸ்துவனுடைய கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றதுக்கு பிளான் பண்ணுங்கள் சர்ச்சில். டோன்ட் பிரிங் த வேர்ல்ட்லி பிரின்சிபல்ஸ், வேர்ல்ட்லி ரெஃபரன்ஸு, அதை உலகத்திலேருந்து இங்கே கொண்டு வர வேண்டாம். என்னுடைய ரெஃபரன்ஸ் எங்கேருந்து நான் எடுக்கணும்? பைபிள்லேருந்து. வேர்ல்டுடைய ரெஃபரன்ஸை இங்கே சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். ஏன் இதை பண்ணுறீங்க? அப்புறம் வேர்ல்டில் அந்த சர்ச்சில் அங்கே அந்த பிரின்சிபல், அந்த ரெஃபரன்ஸ் வேண்டாம். லெட்ஸ் ஃபாலோ, லெட்ஸ் பில்ட் கிரைஸ்ட் கல்ச்சர். கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற ஒரு சபையை நம்ம உருவாக்கலாம். இந்த 3 கேள்வி நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க, எழுதி வச்சுட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஹவு கேன் வி ரிமைன் ஃபெய்த்ஃபுல் இன் சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்ஸ் டுடே? இன்னைக்கு இருக்கிற சவால் நிறைந்த உலகத்தின் மத்தியில் நான் விசுவாசமுள்ள சீஷராக எப்படி வாழ்வது அப்படின்ட்டு சிந்திங்க. 2வது கேள்வி, வாட் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் ஆர் ப்ராக்டிஸ் மைட் வி பி டாலரேட்டிங்? இன்னைக்கு நான் ஒரு டிசைப்பிளா என்னென்ன சில போலியான தவறான உபதேசங்களை நான் சகிச்சு கொண்டிருக்கிறேன், அதை விட்டு விடாம சகிச்சு கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றேன். யோசிச்சு பாருங்க. 3rd ஒன், வாட் டஸ் ரிப்பென்டன்ஸ் லுக் லைக் இன் அவர் லைஃப்ஸ்? உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல்னா எப்படி தெரியுது? என்ன அர்த்தம் அதுக்கு? அதையும் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அண்ட் நியூ நேம், புதிய பெயர் என்ன, அதையும் நீங்க எழுதுங்க. ஸோ ஐ ப்ரே தட் நம்முடைய சர்ச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுற சர்ச்சாக இருக்க வேண்டாம், வேர்ல்டை மேரேஜ் பண்ண சர்ச்சாக இருக்க வேண்டாம், பெர்கமம் மாதிரி. அண்ட் as I said, Jesus knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் யாருன்னு கம்ப்ளீட்டாக தெரியும். நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டிசைபிளாக இருக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்கிறேன், நீங்கள் யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஜீசஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். அதே நேரத்தில் மாற வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது, அதை சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் ஃபியூச்சர் ஹோப், கன்சோலேஷன், ஆறுதலின் வார்த்தைகள் தெய்வனிடத்தில் இருக்குது. அதை நம்ம உணர்ந்து கொண்டு ஒரு கிரேட்டான டிசைப்பிளா, உலகத்திலிருந்து தனிப்பட்டவர்களா, இயேசு தான் என்னுடைய கணவர் அப்படின்னு அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.